Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். vivo தரப்புல இருந்து Y73 அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் கூட பார்க்காம வச்சு செய்றாங்க பிராண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூவா நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்றாங்க. பட் இருந்தாலும் vivoல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஃபோன்ஸ் தான் வந்து லான்ச் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா யூசருக்கு எந்த அளவுக்கு வந்து இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், எந்த விஷயத்தை கொடுத்தா யூசர் வந்து அட்ராக்டிவா வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அன்பாக்சிங் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். செல்ஃபி லவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன இருக்குது இல்லை அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மலாக இருக்கிறத விட. மேலே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 8GB ரேம் வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் Y73 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் vivo அப்படின்றதையும் பெருசாக எழுதியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பாட்டமில் கலர் வேரியன்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சீலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரை வந்து அப்படியே உல்ட்டாவாக கொடுத்த மாதிரி உள்ள ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் டூல் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸும் வந்து பாக்ஸ்லேயே வந்துடுது. ஸோ இப்போது மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே சொல்கிறேன். இப்போது ஆன் பண்ணிவிட்டு மொபைலை வந்து கேஸோடு போட்டு பார்க்கலாம். செம்ம ஃபிட்டாக இருக்குது, போடவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் கேஸு எப்படியும் கொஞ்சம் நாளில் மஞ்சள் கலர் ஆயிரும். அது வரைக்கும் இதை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடுறதுக்கான 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஏறுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே விடாமல் கொடுத்துட்ருக்கிறது vivo தான் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஒரு இயர்ஃபோனுமே வந்து பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துட்டாங்க. மொபைலை கையில் எடுத்தோடனே நான் ஃபீல் பண்ணதே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வெறும் 7.38 mm தான் திக்னஸே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிராம் தான். எவ்வளோ கம்மியாக வெயிட் இருக்குது அப்படின்றது நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பெசல்ஸ் எல்லாமே நல்லா மினிமம் பெசல்ஸாக, டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பேக் சைடில் கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷில் 2 கலர் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோமன் பிளாக் அப்படின்ற வேரியன்ட் தான். பார்க்குறதுக்கு மேட் ஃபினிஷில் சின்ன சின்ன லயன்ஸ் வர மாதிரி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டைமண்ட் ஃப்ளார் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ அதை நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு மைண்டில் தோணுச்சு. பேக் சைட் கிளாஸ் அப்படின்றனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெட்ஜஸ்லாம் எதுவுமே வந்து படலை. ப்ளஸ் கையில் ஹோல்டு பண்ணாலும் வழுக்கிற மாதிரியான ஃபீலும் இல்லை. ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு பேக் சைடில் கிளாஸ் பாடி, ஒரு ஃப்ளாட்டான டிசைன், வெயிட் கம்மியாக, திக்னஸ் கம்மியாக, டிசைன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காம்பேக்டான ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸோ பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னுமே வாட்டர் ட்ராப் நாச் தான் கொடுக்குறாங்க. பட் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 430 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் அவுட்புட் தான் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே கொடுக்குறாங்க. ஸோ விவோவோடது பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே செம ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே பண்ணிக்க முடியுது. அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வைப்ரண்ட்டான கலராக இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு. ப்ளஸ் வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், இன்டோர் அவுட்டோரில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி கிடைக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 120 Hz இல்லை அட்லீஸ்ட் 90 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து ஒரு ஃப்ளோவான ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே கிடைச்சிருக்கும் நமக்கு. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ கிடையாது. பாட்டமில் மட்டும்தான் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டீரியோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். It's hard to breathe, but that's alright. Hush.
சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி, வெளியிலேயே வந்து கேட்குது, பேஸுமே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் இருக்கிறது வந்து ஒரு ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி தான். ஸ்டீரியோ இருந்திருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்பி நீங்கள் குளிக்காமல் கூட வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி எடுத்தாலும் கூட பெஸ்ட் ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்குது. நல்லாவே வந்துட்டு பியூட்டி மோட்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பரான அவுட்புட் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்க முடியும். பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.79 வருது. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். 64ல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி அவுட்புட் வந்து கொடுக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஃபில்டர் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் நமக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுக்க முடியுது. மற்ற ஃபீச்சர் அப்படின்னா டியூவல் கேமரா அக்சஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 கேமராவை அக்சஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நைட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோவும் நைட் மோடில் எடுக்கிறதும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது நார்மலில் எடுக்கப்பட்டது உங்களுக்கு பிளர்ராக இருக்கும். அதுவே வந்து நைட் மோடில் எடுத்தது நல்லாவே ஒரு கிளாரிட்டியான அவுட்புட் வந்து கிடைக்குது. ஷார்ப்பான இமேஜுமே வந்து கிடைக்குது நைட் டைமில் எடுத்தாலுமே. அதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இதில் எனக்கு ஒரு குறை அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்காம விட்டுட்டாங்க. அது கொஞ்சம் குறையா தோணுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ், இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் எல்லாரும் பெருசாக யூஸ் பண்ணுவோமானா டவுட் தான். அண்ட் இன்னொரு 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய 64 மெகா பிக்சல் கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குது. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் காரணம் இதோட கேமராஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி 1080 பிக்சலில் எடுத்துக்க முடியும். அதே சமயம் பேக் சைட் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 fps-லையும் 1080 பிக்சல் 60 fps-லையும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Funtouch OS 11.1ல் Android 11 பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ OS நிறையாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த OS-ஏ கிடையாது இது. அந்த அளவுக்கு செம ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ், இன்டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ஃபேஸ் அண்ட் லாக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா கேமிங் மோட், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா 4000 mAh தான் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 4000 mAh அப்படின்றத நான் யூஸ் பண்ண வரைக்கும் 1 டேக்கு வந்து தாராளமாக வந்து வருது. பட் ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சாயங்காலம் வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அதிலே ஒரு 45 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு 75% சார்ஜ் ஆயிருது. 1 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 95% கிட்டக்க வந்து சார்ஜ் ஆயிருது. ஓவராலாக 100% வர்றதுக்கு 1 மணி நேரம் 13 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ப்ராசஸர் அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது விவோ இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி எல்லா டிவைஸ்லையுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வேரியன்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8GB பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 8GB நீங்கள் 11GB கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு 3GB எடுத்துட்டு 8+3 11GB வந்து உங்களோட ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இல்லை வேணாம் போது திருப்பி நீங்கள் ஸ்டோரேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MTK Helio G95 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 11GB இருக்கும்போது நம்ம கேம் பிளேலாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த இடத்துலையும் ஒரு லேக் இருக்கிற ஃபீல் வந்து இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வரக்கூடிய எந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ காசு ஒரு 10,000 20,000 அப்படின்னா பெருசாக தெரியும். இந்த ஃபோன் ஒரு 20,000 ரூபா ஃபோன் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மலாக தெரியலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அதை யூஸ் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு தான் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கான சப்போர்ட் வீடியோ ரெகுலராக பார்த்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி உங்கள் நேம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 3 ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டையும் வந்துட்டு லைக் பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா ட்விட்டரோட பேஜ் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் பண்ணிவிட்டு லைக்குமே பண்ணிடுங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட 1GB டெக் சேனல், ஆப்ஸு, கேம்ஸு அண்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயம்லாம்
வீடியோஸ்லாம் அதில் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணாட்டியும் அந்த லிங்க் மூலியமாக போய் ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. ரெகுலராக அதில் வர வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 10 நாளில் யார் வின்னர் அப்படின்றத நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். 10 நாள் கழிச்சு நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். கம்யூனிட்டி டேப்லையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனில் என்னெல்லாம் குறை இருக்குது, நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கைக்கு அடக்கமாக இருக்குது, வெயிட் கம்மியாக இருக்குது, திக்னஸ் கம்மியாக இருக்குது, ஒரு சூப்பரான ஃபோனு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் கோலா கொடுக்காம வாட்டர் ட்ராப் கொடுத்தது அது கொஞ்சம் குறையா இருக்கிற ஃபீல் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் AMOLED டிஸ்பிளே வேற லெவலில் இருந்தாலும் 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்ததும் இந்த ஃபோனை வந்து குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுது, பேக் சைட்லையும் 64 வேற லெவலில் இருக்கு. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸராக இருக்கட்டும் 8GB + 3GB டோட்டலாக 11GB இருக்கக்கூடிய ரேமாக இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் கூட எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லை. 10 ஆப் 15 ஆப் யூஸ் பண்ணாலும் கூட மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா இருக்கு. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கூட நீங்கள் கேம் கூட ப்ளே பண்ணலாம். பட் டார்கெட்டட் பார்த்தீங்கன்னா கேம் கிடையாது. ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, ஃபோன் கொஞ்சம் ஸ்லிம்மாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடி நமக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவு குயிக் ரிவ்யூ பண்ணிட்டேன். ப்ரைஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஓகேவா என்னன்றதையும் சொல்லுங்கள். இன்னும் இன்டெப்த்தாக ஃபுல் ரிவ்யூ நல்லா கேம் பிளேலாம் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ இன்னும் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.